R&R ஜாய் டியூப். இன்றைக்கு பல ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஒரு வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிருக்காங்க. அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங், அதை பற்றிய டீட்டெயில்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ ஐம் கோயிங் டு டீல் வித் யூ த ஆன்டி-ஆக்சிடென்ட். ஆன்டி-ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதோட ஃபுல் டீட்டெயில் அது நிறைய பேருக்கு தெரியாது. இது படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் வில்லேஜ் பீப்புளாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இன்றைக்கி நம்ம அந்த ஆன்டி-ஆக்சிடென்ட்னால் என்னங்கிறத பார்க்கலாம். இது ஒரு மூலக்கூறு. இந்த மூலக்கூறு ஒரு போர் வீரர்கள் மாதிரி, அதாவது நமது உடல் நலனை, உடலில் இருக்கக்கூடிய செல்களை அழிக்கக்கூடிய, அதாவது ஹெல்த் டிஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடல் நலனை அழிக்கக்கூடிய பொருட்களை எதிர்த்து அதை நம்முடைய செல்களை காப்பாற்றும், அதாவது பாதிக்கப்படாதபடி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு மூலக்கூறு தான் ஆன்டி-ஆக்சிடென்ட். இது எப்படி வந்தது, இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடலில் நடைபெறக்கூடிய வளர்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்னங்கிறத லேசாக நம்ம தெரிஞ்சிட்டா நல்லாயிருக்கும் நமக்கு. ஏன்னா மெட்டபாலிசம் என்பது அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் ரெண்டும் சேர்ந்தது. அதில் வளர் மாற்றம், சிதை மாற்றம் அப்படின்னு அதை சொல்லலாம். எல்லார் உடம்புலையும் இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் சீராக நடைபெறணும், அப்போ தான் நோய் இல்லாமல் இருக்க முடியும். அதில் அந்த வளர் மாற்றம் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம புரோட்டீன் சாப்பிடணும், புரதம் சாப்பிடணும், அதுதான் நம்ம உடம்பை பாடியை உருவாக்கக்கூடியது, சத்து அப்படின்னு நம்ம பேசிக்கிடுவோம், கேட்டிருப்போம். இப்போது அது எப்படி உருவாகுது உடலில் அப்படின்னா, சாப்பிடக்கூடிய முழு புரதமும் அப்படியே புரதமாக நம்ம உடம்புல போய் சேராது. அது இந்த வளர்சிதை மாற்றத்தின் மூலமாக அப்படி ஒரு புரதம் உருவாகணும் அப்படின்னா பல அமினோ அமிலங்கள் இணைந்து, சிறு சிறு அமினோ அமிலங்கள் இணைந்து பெரிய புரதம் என்ற மூலக்கூறாக மாறும். இப்படி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் வளர் மாற்றம். அதுபோல் சிதை மாற்றம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கார்போஹைட்ரேட், அரிசி சாப்பிட்றோம், அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது. அந்த கார்போஹைட்ரேட் ஆக்சிஜனோடு ரியாக்ட் பண்ணி, அதாவது கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் ஆற்றலாகவும் வெளிப்படும். இது இந்த பெரிய மூலக்கூறான கார்போஹைட்ரேட் சிறிய மூலக்கூறுகளாக கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் சிதைக்கப்படுகிறது. இந்த மாற்றத்துக்கு பேர் சிதை மாற்றம். இதுபோல் நிறைய மாற்றங்கள் உடலில் நடக்கு. இந்த ரெண்டு மாற்றமும், வளர் மாற்றமும் சிதை மாற்றமும் எந்த விதமான தவறும் இல்லாமல் நடந்தால் நமக்கு நோய் இல்லை, நம்ம செல்கள் நல்லா வளரும். அப்படி இல்லாமல் இதில் ஏதாவது இந்த வளர்சிதை மாற்றத்தில் தடை ஏற்பட்டால் மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்னு அதை சொல்கிறோம். இந்த மெட்டபாலிக் டிஸார்டர் வந்துச்சு அப்படின்னா அப்போது அந்த கூடவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய மூலக்கூறு, இது நமது உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களை, ஹெல்தி செல்ஸை என்ன செய்யும், அழிக்கும் அல்லது டேமேஜ் பண்ணும். சாதாரணமாக ஏஜிங், அதாவது கொஞ்சம் வயசு உள்ளவங்களை அதிக வயது முதிர்ந்தவர்களாக காட்டக்கூடியதும் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுக்கு உண்டு. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தோம்னா ஏஜ் இல்லாத, அதாவது ஏஜ் முதிர்வு இல்லாதபடி நம்மளை எப்பயும் ரொம்ப யங்காக வச்சுக்கிடலாம் அப்படின்ற ஒரு நினைவு, ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படிப்பட்ட அந்த ஆன்டி-ஆக்சிடென்ட், அதாவது நமது உடல் நலனை காக்கக்கூடிய, செல்களை டேமேஜிலிருந்து பாதுகாக்கக்கூடிய, செல் அழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதை அழிக்கக்கூடிய அந்த ஆன்டி-ஆக்சிடென்ட் எதில் இருக்குது, அது எப்படி நம்ம அதெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிட்டா நமக்கு அது பயன்பெறும் அப்படின்னு பார்க்குறப்ப முதல்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, பெண்களுக்கு எந்தெல்லாம் சாப்பிட்டானா இந்த ஆன்டி-ஆக்சிடென்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும்.
பார்த்தா அதில் ஒன்று ஆரஞ்சு, சிட்ரஸ் வகைகள், ப்ரக்கோலி, ஆல்மண்டு, சிவப்பு திராட்சை, நெல்லிக்காய், செலினியம், வைட்டமின் இ, சி, பீட்டா கரோட்டீன், இதெல்லாம் வந்து இந்த ஆக்சிஜனேற்றத்தை தடுக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்த அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த பொருள்கள் எல்லாம் இருக்குது. செலினியம் என்பது அது சீ ஃபுட்டு, அதாவது கடலில் வாழக்கூடிய விலங்குகள், நண்டு, மீன், அதெல்லாம் வந்து அந்த சீ ஃபுட்டில் அடங்கும். இதெல்லாம் சாப்பிட்டானா ரொம்ப நல்லது. அதே மாதிரி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிறத நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அதை வந்து ஒரு சீப்பானதை ஒரு சாதாரணமான ஒரு இதாக நினைப்பேன் அந்த கிழங்கை. ஆனால் இப்போ தெரியுது அது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட். அதில் அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்குல விட்டமின் ஏ இருக்குது, பீட்டா கரோட்டீன் இருக்குது, ஆந்தோசயனின் இருக்குது. அதே மாதிரி கேப்சிகம், குடமிளகாய்னு சொல்லுவோம், அந்த குடமிளகாயிலையும் அவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதில் இருக்குது. இது தவிர நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கேரட்டு, கூனைப்பூக்கள், அடரிலை கீரைகள், ஒரு நாளைக்கு ஒரு கீரை சாப்பிடணும். இந்த கீரைகள் இது எல்லாமே வந்து நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டை கொடுக்கக்கூடிய பொருள்களாக இருக்குது. இப்போ விட்டமின் சி சிட்ரஸ் வகை புளிப்பு பழங்களில் இருக்குது. விட்டமின் இ வந்து நட்ஸில் இருக்குது. பீட்டா கரோட்டீன் வந்து கேரட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்குது. செலினியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய செலினியம், அது பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது, அது வந்து சீ ஃபுட்டில் இருக்குது. ஃப்ளேவனாய்டு வந்து பெரி, டீயில் கூட இருக்குது, ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய பொருள்களை நினைவில் வைத்து நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட உணவுகளை எல்லாம் டெய்லி எடுத்துக்கிடணும். டெய்லி ஆன்டி ஆக்சிடென்ட் எடுத்துக்கிடணும். அது எது எதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அந்த பொருள்களை எல்லாம் உணவில் சேர்த்துக்கிட்டால் நம்ம ஹெல்த்தியாக வாழலாம். அந்த ஹெல்த் டிஸ்ட்ராயர் என்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து அழித்து நாம் வந்து உடல் நலமாக வாழ அது ஒரு வழியாக இருக்கும். தேங்க்யூ.